மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கள விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர். வணக்கம் ஜான் கிறிஸ்டபர். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தற்போது மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குருபூஜை விழா இன்று அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 30ஆம் தேதி அந்த பசும்பொன் கிராமத்திற்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள், சமுதாய தலைவர்கள் மற்றும் சமுதாய மக்கள் அனைவரும் சென்று அங்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நினைவிடத்தில் சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம். இந்நிலையில் இன்று பசும்பொன் செல்வதற்காக மதுரை வந்த எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். தொடர்ந்து அவர் இங்கிருந்து சாலை மார்க்கமாக பசும்பொன் கிராமம் நோக்கி புறப்பட்டு செல்ல இருக்கிறார். தற்போது மதுரை தெப்பக்குளம் பகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். எடப்பாடியை வரவேற்பதற்கு இந்த பகுதியில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் குவிந்துள்ளனர். குறிப்பாக கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் மற்றும் பட்டாசுகள் வெடித்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தற்போது எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பகுதி செயலாளர் குமார் என்பவர் அவருக்கு வீரவாள் ஒன்றை பரிசீலித்துள்ளார். மேலும் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், கடம்பூர் ராஜு ஆகியோர் மாலை அணிவிக்கும் போது வருகை தந்துள்ளனர். தற்போது எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து பசும்பொன் கிராமம் நோக்கி புறப்பட்டு சென்றார். நன்றி ஜான் கிறிஸ்டபர், உங்களுடைய தகவல்களுக்கு.